ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சம்மரில் வந்து வெயில் அந்த அளவுக்கு கொளுத்துது. நம்ம எல்லாருமே வந்து முடிவு பண்ணியிருப்போம் ஒரு ஏசி வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஏசி வாங்கி வைக்கலாம்னு நினைக்கும்போது பட்ஜெட் வந்து எகிறுது. அதே சமயம் வந்து ஏசி வாங்கினதுக்கு அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாகவே வரும். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் இருக்குது. பிலோ 9500ல வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியும். நான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறது சிம்பனி ஜம்போ 75 எக்ஸ்எல் டெசர்ட் ஏர் கூலர். நான் இந்த வீடியோவில் ஹானஸ்ட்டாக சொல்வேன், இது ஒர்த் பையிங்கா இல்லையா, இந்த ஏர் கூலர் வந்து கூல் பண்ணுமா, எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து கம்மி ஆகுமா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஏர் கூலர் வந்து 3x பெட்டராக வந்து கூல் பண்ணும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மார்ட் பை வித் சதீஷ். நம்ம சேனலில் எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளைன்சஸ், கேட்ஜெட்ஸு, அப்புறம் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழில் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுவேன். நம்ம சேனலில் வந்து எந்த ப்ராடக்ட்டும் பெய்ட் ப்ரொமோஷனாக வந்து ரிவ்யூ பண்ணுறதில்ல. நானே என் சொந்த காசை போட்டு தான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் ஊரில் எந்த டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரி, இப்போ மெயின் டாபிக் வருவோம். நான் ஏன் இந்த சிம்பனி ஜம்போ 75 எக்ஸ்எல் டெசர்ட் ஏர் கூலரை சூஸ் பண்ணேன்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பனி கம்பெனி வந்து ஏர் கூலர் மேனுஃபேக்சரிங்லேயே வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனி. ஸோ இது வந்து குஜராத்தில் தான் இருக்குது. 1988 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சிம்பனி ஏர் கூலரை வீட்டில் வச்சுருக்கும் போது யாராவது அந்த பிராண்டை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் நல்ல பிராண்டை தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி தான். ஓகே, இந்த சிம்பனி ஜம்போ 75 ஏர் கூலரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சிம்பனி ஏர் கூலரில் வந்து 75 லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து வாட்டர் ஃபில் பண்ண தேவையில்லை. ஒரு 2 நாளைக்கு கண்டினியூஸாக வந்து உங்களால் இந்த ஏர் கூலரை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஹனிகோம் டிசைனில் வந்து கூலிங் பேட் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து அந்த கூலிங் வந்து எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து சிஎஃப்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி மூலமாக தான் வந்து அந்த கூலிங்னஸ் வந்து இந்த ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த ஏர் கூலர் வந்து 135 வாட்ஸ்லேயே வந்து ரன் ஆகும். ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் ஆகும். இந்த ஏர் கூலர் வந்து இன்வெர்டர் கம்பேட்டபிள். உங்களுக்கு கரண்ட்டு போனாலும் உங்கள் வீட்டில் பேட்டரி இருந்துச்சுன்னா இந்த ஏர் கூலர் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த ஏர் கூலரை நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த அளவுக்கு நாய்ஸ் இல்லை. ஸோ உங்களுடைய தூக்கத்தை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாது. 200 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு உங்கள் ரூம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த ஏர் கூலர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இதோட ஏர் ஃப்ளோ வந்து 100 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு உணர முடியும். ஸோ இந்த ஏர் கூலர் வந்து 3 சைடும் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இன்செக்ட்ஸ் அப்புறம் வந்து டஸ்ட்டு போகிறது வந்து கம்மியாகும். இந்த ஏர் கூலரில் 360 டிகிரி கேஸ்டர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏர் கூலரை நீங்கள் ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியும். இந்த ஏர் கூலர் வந்து இப்போ அமேசானில் 9500 கீழே வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட கம்மியாக ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்கை போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா அங்கே செக் பண்ணி பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸைட்டிங் பார்ட்டான அன்பாக்சிங் வந்து ஆரம்பிக்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், பேக்கிங் வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல டைட்டாகவே பண்ணியிருக்காங்க. அந்த டேப் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து டெலிவரியில் வந்து டேமேஜ் ஆகுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். பட் இட்ஸ் சேஃபாக வந்திருக்கு. பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல தெர்மாக்கோல் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தெர்மாக்கோலெல்லாம் எடுத்துகிட்டு பாக்ஸுக்குள்ளே என்னது இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து சிம்பனி ஜம்போ 75 எக்ஸ்எல் ஏர் கூலர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் கலரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம ஏர் கூலரை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக, நம்ம காலை வச்சு தட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து முன்னாடி வந்து இது மாதிரி ஃபிட் பண்ணுறதுக்கு. இதுக்கு கீழே வந்து டயரும் ஃபிட் பண்ணணும். ஸோ டயரும் உள்ளே இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். நம்ம தெர்மாக்கோலை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எல்லாம் எடுப்போம். 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த தெர்மாக்கோலை எடுப்போம். ஸோ தெர்மாக்கோலை எடுத்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டயர் கொடுத்துருக்காங்க. அந்த வீல், அதாவது அந்த ஏர் கூலரை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக அந்த வீல் கொடுத்துருக்காங்க. சைட்லேயே வந்து அதோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி த்ரெட்டு மாதிரி பின் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சைடில் இருக்கக்கூடிய அந்த தெர்மாக்கோலையும் எடுக்கலாம். ஸோ தெர்மாக்கோல் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் கூலர் தெரியுது. ஸோ ஏர் கூலரை வந்து வெளியே எடுக்கலாம். ஏர் கூலர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 12லேருந்து ஒரு 14 கிலோகிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட் இருக்குது. நல்லா வந்து ஹெவியாகவே இருக்குது. ஸோ ஏர் கூலரை பாருங்கள், டாப்பு வந்து ஒயிட் கலரில் இருக்குது. பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் இருக்கக்கூடியதான் அந்த டேங்கு. ஸோ நல்ல பெரிய டேங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 75 லிட்டரு தண்ணி பிடிக்கிற மாதிரி உள்ள டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கூலிங் மோடு, அதுக்கப்புறம் வந்து கூலிங் ப்ளஸ் ஸ்விங் அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கேபிள் இருக்குது. ஸோ இந்த ஏர் கூலருக்கு வந்து 1 இயர் வாரண்டி வேறு கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்ல டிசைன் நல்லா இருக்குது. நீங்கள் அப்படியே நகட்டி பார்க்கும்போதே அந்த ஹெவினஸ் தெரியுது. ஆனால் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. பார்க்கலாம். நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 3 சைடும் பார்த்தீங்கன்னா அந்த ஹனி ஹோம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஏர் ஃப்ளோ இருக்கும்.
மேலே வந்து சிம்பனியோட காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள் அந்த வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீலை நம்ம வந்து ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இதுதான் வந்து அந்த முன்னாடி வந்து மாட்டக்கூடியது. ஸோ இதில் வந்து நம்ம கால் வந்து தட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்று பார்க்குறதுக்கு வந்து நல்ல பெரிய உங்களுக்கு வந்து ஏர் கூலராக தெரியுது. இந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து 4 நாப்ஸ் இருக்குது. பவர், ஃபேன் ஸ்பீடு, அப்புறம் வந்து கூலிங் மோடு, அப்புறம் வந்து ஸ்விங்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். பேசிக் யூசஸும் வந்து நல்லா ஈஸியாக வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். 360 டிகிரியில் கேஸ்டர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஏர் கூலரில் வந்து ஃபிட் பண்ணும்போது ஏர் கூலரை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து மூவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செட்டப் வந்து ரொம்ப ஈஸி தான். யாருனாலையும் பண்ண முடியும். எலக்ட்ரிஷியன் தேவை கிடையாது. ஸ்டெப் 1 கூலரை வந்து அன்பேக் பண்ணி ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீலெல்லாம் வந்து ஏர் கூலரில் வந்து ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஏர் கூலரை வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே வந்து வாட்டர் ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஆனில் வைக்கக்கூடாது. ஆஃபில் இருக்கும்போது தான் வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணணும். வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ளக் பண்ணிங்கன்னா அந்த ஏர் கூலர் வந்து அழகாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இந்த ஏர் கூலரை வந்து எஃபெக்டிவாக ரன் பண்ண வைக்கணும்னா உங்களுக்கு ரூமில் ஃப்ரெஷ் ஏர் சர்க்குலேஷன் வேணும். உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய விண்டோ அல்லது வந்து டோரை ஓப்பன் பண்ணி வைங்க. கிராஸ் வெண்டிலேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபுல்லி க்ளோஸான ரூமில் ஏசியை மாதிரி இந்த ஏர் கூலர் வந்து ஒர்க் ஆகாது. ஏர் கூலருக்கு சில லிமிடேஷன் இருக்குது. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணும்போது ஏர் கூலர்லேருந்து மேக்ஸிமம் கூலிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ரியல் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு. இந்த ஜம்போ ஏர் கூலர் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ரூமுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ஃபிட் ஆகும். அதோட சின்ன ரூமாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பெரிய ஏர் கூலர் தேவையில்லை. ஸோ ரூம் சைஸ் உங்களுக்கு பெரியதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பெரிய ஏர் கூலர் தான் தேவை. ஏன்னா அப்போ தான் வந்து எஃபெக்டிவாக வந்து உங்கள் ரூமை வந்து கூல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் வந்து ஏர் கூலரை வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக அந்த கூலிங் பேடோட அந்த ஸ்மெல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை நீங்கள் வந்து டேங்கை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஓட விட்டதுக்கப்புறம் வந்து வாட்டரை வந்து திரும்ப வந்து ட்ரைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஏர் கூலரை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரியலாகவே உங்களுக்கு வந்து அந்த சில்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஏர் வந்து லிட்டில் பிட் கூலாக உங்களுக்கு ஃபீல் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நான் ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சிம்பனி ஜம்போ ஏர் கூலர் வந்து 100 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்குன்னு அவங்க கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நான் என்னோட ஏர் கூலரை வந்து நான் பெட்ரூமில், அதாவது என்னுடைய இன்னொரு டோருக்கு ஸ்லைடிங் டோர் இருக்குது. ஸோ அந்த ஸ்லைடிங் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 அடி தள்ளி வச்சுருப்பேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஏர் கூலரை வந்து உங்களுக்கு கிட்ட கொண்டு வைக்கக்கூடாது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 அடி தள்ளி வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஏர் ஃப்ளோ உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் டெஸ்ட் பண்ணதில் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு சில்னஸ் வந்து இந்த ஏர் கூலர்லேருந்து கிடைக்குது. ஸோ இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த சீக்ரெட் டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐஸ் கியூப் இருக்குல்ல, ஸோ அந்த ஐஸ் கியூப்பை வந்து நீங்கள் இந்த ஏர் கூலரோட வாட்டர் டேங்கில் நீங்கள் வந்து போடுங்க. ஸோ ஐஸ் கியூப் நீங்கள் போடும்போது கிட்டத்தட்ட வந்து 3-4 டிகிரிஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் பீக் சம்மர் டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஏர் கூலர் வந்து 135 வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி தான் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ 24 ஹவர்ஸ் நீங்கள் ரன் பண்ணால் கூட உங்களுக்கு 2-3 யூனிட் தான் வந்து உங்களுக்கு செலவாகும். அதே சமயம் வந்து இந்த ஏசியை ரன் பண்ணும்போது 1 ஹவருக்கே உங்களுக்கு 3-4 யூனிட்ஸ் வந்து செலவாகும். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன். இது பெய்ட் ரிவ்யூ கிடையாது, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஏர் கூலரில் வந்து 75 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 3-4 டேஸுக்கு வந்து திரும்ப வந்து ரீஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஏர் கூலர் வந்து 135 வாட்ஸ் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சியூம் பண்ணுறதுனால ஏசியை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப குறைவாக தான் செலவாகும். அதே சமயம் இந்த ஏர் கூலர் வந்து ஹனிஹோம் டிசைனில் வந்து பேட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கூலிங் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நல்ல ஒரு கூலிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏர் கூலர் வந்து இன்வெர்டர் கம்பேட்டபிளுங்கிறதுனால உங்களுக்கு கரண்ட் போனாலும் நீங்கள் வீட்டில் பேட்டரி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் வந்து அதில் ரன் ஆகும். ஸோ இந்த ஏர் கூலரில் வந்து வீல்ஸ் கொடுத்துருக்கனால வந்து இந்த ஏர் கூலரை வந்து ஈஸியாகவே எங்கேனாலும் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகலாம். அப்புறம் இந்த ஏர் கூலர் வந்து ரன் ஆகும்போது அவ்வளவு நாய்ஸ் வந்து கேட்குறது இல்லை. ஸோ உங்களுடைய தூக்கம் வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. லெவல் 1 லெவல் 2ல் வச்சு நீங்கள் வந்து ஏர் கூலரை வந்து ரன் பண்ணும்போது. அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சிம்பனி ஏர் கூலர் வந்து பிலோ 9500 உங்களுக்கு வந்து அமேசானில் வாங்க முடியும். அப்புறம் இந்த சிம்பனி பிராண்டோட சர்வீஸ் நெட்வொர்க் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நிறைய சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அலைய வேண்டிய தேவை இருக்காது. இந்த ஏர் கூலரில் சில குறைகள்னு சொல்ல போனால் இந்த ஏர் கூலருக்கு வந்து ரிமோட் கிடையாது. ஸோ உங்களுக்கு நாப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நாப்பை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஏர் கூலரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். லெவல் 1 லெவல் 2 அதே மாதிரி மீடியம் ஹை அந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏர் கூலர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த வீல் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ண முடியும்.
இந்த ஏர் கூலர் வந்து கோஸ்டல் ஏரியாவில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். அதே சமயம் இந்த ஏர் கூலர் வந்து க்ளோஸ் ரூமில் வந்து ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக வந்து வென்டிலேஷன் தேவை. ஸோ வென்டிலேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஏர் கூலர் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் வந்து 9500 கீழே கிடைக்குது. எக்ஸலண்ட் ஃபார் வேல்யூ. யாருக்கெல்லாம் வந்து ஏசி ஆஃபர் பண்ண முடியலையோ, ரூம் வந்து பெருசாக இருக்குது, கூலிங் எஃபெக்டிவ்னஸ் வேணும்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏர் கூலர் வந்து மஸ்ட் பைன்னு தான் சொல்லுவேன். இந்த ஏர் கூலர் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா 200 to 270 ஸ்கொயர் ஃபீட் அந்த சைஸில் வந்து ரூம் வச்சுருக்கவங்களுக்கு. அதே சமயம் வந்து அவங்க ட்ரை ஹீட் ஏரியாவில் இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதுரை, திருச்சி, சேலம் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தாங்கன்னா, அதே சமயம் வந்து ஏசி ஆஃபர் பண்ண முடியாதவங்களுக்கு, அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கம்மியாக செலவாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏர் கூலர் வந்து செட் ஆகும். யாருக்கெல்லாம் செட் ஆகுதுன்னா, யாரெல்லாம் வந்து கோஸ்டல் ஏரியாவில் இருக்காங்க, அதே சமயம் வந்து ஹை ஹியூமிடிட்டி ஏரியாவில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஏர் கூலர் வந்து செட் ஆகாது. அதே சமயம் அவங்களுடைய ரூம் வந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது, ஜீரோ வென்டிலேஷன் க்ளோஸ் ரூம்னா அவங்களுக்கும் வந்து இந்த ஏர் கூலர் வந்து செட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பனி ஜம்போ 75XL டெசர்ட் ஏர் கூலருக்கு வந்து 4.5 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். ஏன்னா வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்னே சொல்லலாம். ஸோ இந்த சம்மருக்கு வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி இந்த ஏர் கூலர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏர் கூலரை வாங்கினா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அமேசானோட பையிங் லிங்க் வந்து கொடுத்து வச்சுருக்கேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தமிழில் ஹானஸ்ட் ரிவ்யூ, பையிங் கைட்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வைங்க. என்னுடைய சோஷியல் மீடியா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏசி வெர்சஸ் கூலர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இந்த சிம்பனி ஏர் கூலரை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழில் கைடு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த சம்மரை ஸ்மார்ட்டாக, ஆஃபர்டபுளாக வந்து பீட் பண்ணலாம். பை, டேக் கேர், ஸ்டே கூல்.